அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் கூட்டணியில ஒரு குழப்பம் இருக்கிறது. திமுக வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பட்டியல் சமூகத்தை போய் நிப்பாட்டுவாங்களா? நிற்க மாட்டாங்க. ஏன்? வன்னியரைத்தான் நிப்பாட்டணும், அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் சொல்லலையா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவர் கொடுப்பாங்களா? திமுக கொடுப்பாங்கன்னு அவர் நம்புறாரா? இல்ல. எல்லா சட்டங்களும் சட்டத்தின் அடிப்படையில் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரும். சிஏ சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானது, வக்ஃபு சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்தியாவில் இடமில்லை, இலங்கை தமிழர்களுக்கும் சிட்டிசன் கொடுக்க மாட்டோம். என்னுடைய மூதாவையே கந்தசாமி ராமசாமியாகத்தான் இருந்தார். கந்தசாமி ராமசாமி இப்ராஹிம் மாறினால் இந்த நாட்டில் அனுமதியை மறுப்பதற்கு பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்கிறது? முதல்ல சொல்லுங்க, ஒண்ணு அவங்க இந்துக்களா இல்லையா? இலங்கை தமிழர்களாக இங்க வந்தவர்கள் இந்துக்களா இல்லையா? சார், இந்துக்கள் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சார், இந்துக்கள் தானே. உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு பாரதிய ஜனதாவினுடைய தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார், வாங்க. சார், இப்போ பாரதிய ஜனதா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலில் ரொம்ப ஆழமாக கால் பதித்திருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலைக்கு பிறகு நேனார் நாகேந்திரனை ஒரு தலைவராக நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஆட்சியில் பிஜேபியினுடைய தலைவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி அமையவில்லை என ஒரு பத்திரிகையாளராக நான் அவதானிக்கிறேன். அடிமட்ட தொண்டத்தில் ஒரு சிறு குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி சமாளிக்கப்படுகிறது? அதை குறித்து உங்களுடைய பார்வை? ஆரம்பத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இது திமுகவுக்கும் பொருந்தும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு திமுகவும் 5 ஆண்டு காலங்கள் கூட்டணியில் இருந்தது. 99 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்களோட. அதே போன்றுதான் அவர்களுமே சொன்னாங்க. நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குது, அவர்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. ஆனால் கூட்டணி என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று திரண்டு ஆட்சியை அமைக்கிறோம். அதனால் இது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இந்த கூட்டணி விஷயத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் கூட்டணியில் ஒரு குழப்பம் இருக்கிறது, கூட்டணிக்கு மத்தியில் இன்னும் ஜெல்லாகலை அல்லது அடிப்படை தொண்டர்களுக்கு மத்தியில் அந்த உணர்வுகள் இன்னும் ஒன்றுபடலை என்று சொல்லுவதெல்லாம் அது ஒரு மாயை, மித்து. நிதர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கடந்த காலத்தில் திமுகவும் இப்படி தானே இருந்தது. ஆனால் இன்றைக்கி திமுக தான் நிறைய கவலைப்படுறாங்க, ஒன்றுபடலை அதிமுகவும் பாஜகவும், இவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் கடந்த காலத்தில் இவர்கள் எப்படி இருந்தார்கள் யோசித்தாலே இதற்கான பதில் கிடைச்சிடும். திரு இப்ராஹிம், அரசியலில் ஆல் இண்டியா செக்ரட்டரி, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. 1980ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடத்தை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். 1980 6 மாதத்தில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து ஆட்சியை கலைத்ததன் விளைவாக அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டமைத்தார்கள். 6 மாதத்தில் எம்ஜிஆர் மேலே மறுபடியும் வெற்றி பெற்றார், ஆட்சியை கலைத்தனர். அழுத்தம் கொடுத்து அல்லது வேறு விதமாக எடுக்கிற முடிவுகள் கிரவுண்ட் ரியாலிட்டியில் சக்ஸஸ் ஆகும் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? ஒரு நிமிஷம் திரு இப்ராஹிம், நாங்கள் முகமுகமாக மக்களிடத்திலே பேசிவிட்டு தான் இதை சொல்கிறோம். திரும்ப சொல்கிறது தான் நீங்கள் சொன்ன வரலாற்றின் அடிப்படையில் அழுத்தம் கொடுப்பதும் ஆட்சியை கலைப்பது என்பதும் அது சக்ஸஸ் ஆகாத ஃபார்முலா. அதனால தான் இன்றைக்கு காங்கிரஸ் தேசம் முழுக்க காணாமல் போயிருக்கிறது. 111 முறை காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து ஆட்சி கலைப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய 11 ஆண்டு கால ஆட்சி, அதற்கு முந்தைய அட்டல்ஜி அவர்களுடைய 6 ஆண்டு கால ஆட்சி, ஆக 17 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு முறை கூட ஒரு மாநிலத்தில் கூட ஜனநாயகத்தின் முறையில் ஆட்சி பெற்றிருக்கிற அந்த முதல்வர்களை ஆட்சி கலைப்பு என்று சொல்லி அவர்களை
அந்த மாநிலத்தை எந்த நெருக்கடியும் கொடுக்காத ஒரு அரசு என்றால் பாஜக தலைமையிலான அரசு தான். ஆனால் மனசாட்சியை நீங்கள் அடகு வைத்து பேசுகிறீர்களா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. ஏன் காங்கிரஸ் மாதிரி அப்படி இல்லை, காங்கிரஸை நான் பேசுகிற அளவுக்கு அமைதியாக இருந்தேன். 356 அவர்கள் செய்ததை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாஜக செய்யலையே. இல்லை, ரைட், நீங்கள் சொல்வதற்கு உரிமை. நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறீர்கள். நானும் உங்களை மிகவும் கூட அரசியல் ஞானத்தில் எனக்கு அதிக அக்கறையும் உண்டு, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மும்பையிலே நடந்தது என்ன, கர்நாடகாவில் நடந்தது என்ன, எந்த இடத்துலையுமே ஆட்சி கலைப்பே நடக்கலையே. எந்த இடத்திலும் ஆர்டிகல் 356 வந்து நாங்கள் பயன்படுத்த முடியாது. 94 பொம்மை கேஸில் வந்து தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட் வெரி கிளியர். அதை நீங்கள் பண்ண முடியாது. ஆனாலும் கட்சிகளை உடைத்து, கட்சிகளை களவாடி, கட்சிகளை, நான் சொல்லவில்லை, எதிர்கட்சிகள் சொன்னதை சொல்கிறேன், கட்சிகளிடத்தில் ஆட்களை உருமாற்றம் செய்யவில்லையா? அது காங்கிரஸுக்கும் பொருந்துமா இல்லையா? கடந்த காலத்தில் காங்கிரஸ் செய்யாத ஒரு விஷயத்தை, திமுக பேசாத ஒரு விஷயத்தை யோசித்தான் நீங்க சொல்றதுல ஒரு நியாயம். அப்படி என்றால் காங்கிரஸ் செய்த தவறுக்கு நீங்களும் நாங்கள் சொல்ற பதில் என்னன்னா, காங்கிரஸ் செய்த வேலையை நாங்களும் செய்தோம் என்று திணிக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கட்சி கூட்டணி அமைக்கிறது என்றால், உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கடந்த காலத்தில் சிவசேனாவிலிருந்து உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சியிலிருந்து பிரிந்து வந்தார்கள். அவர் மட்டும் ஒரு தனிநபராக பிரிந்து வந்தால் பரவாயில்லை. ஆனால் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் வராங்கன்னா எதற்காக? அவர் வந்து நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, ஹிந்துத்துவா என்கிற அந்த உயரிய பண்பை அவர்கள் பின்பற்றவில்லை என்று அந்த கட்சியில் உள்ள ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து தனியாக நாங்கள் தான் சிவசேனா என்று சொல்லும் பொழுது, அதை பாஜக அங்கீகரிக்கிறதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கிறது. தேர்தல் கமிஷன் சிவசேனாவுடைய சின்னம் என்று யாருக்கு கொடுத்தது? உத்தவ் தாக்கரேக்கு கொடுக்கல, அந்த கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தான் கொடுத்தது. தேர்தல் கமிஷன் யாருடைய செயல்பாட்டில் இயங்குது? தேர்தல் கமிஷன் என்பது ஒரு சுதந்திரமான அமைப்பு, அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது. இப்ப சுதந்திரமான அமைப்புல எப்பொழுதுமே சுதந்திரமான அமைப்பு தான், ஒரு அட்டானமஸ் பாடி. ஒருவர் பிரதமர் மோடி இருக்கிறார், மற்றொருவர் ராகுல் காந்தி இருக்கிறார், மூன்றாம் ஒருவர் சட்டமன்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தானே இருக்கணும். தேர்தல் கமிஷன் அவசரமாக ஆர்டினன்ஸை கொண்டு வந்து மோடியுடைய அரசாங்கம், அதில் மறுபடி பிஜேபி ஒருவரை சேர்த்த நோக்கம் என்ன? உங்களை மீது சந்தேகம் வருகிறது. இதை எப்படி சந்தேகப்படக்கூடியவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டே, சந்தேகம் இல்லை, கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் செய்வது சட்டத்திற்குரியதா இல்லையா? நீங்கள் சட்டத்திற்குரியதாக இல்லை என்றால் தாராளமாக நீதிமன்றம் போகலாம். ஏன் நீதிமன்றம் காங்கிரஸ் போகல? திரு இப்ராஹிம், நீங்கள் சொல்வது சட்டத்துக்குரியது. மனசாட்சியோடு கேட்கிறேன். நாங்க மனசாட்சி பற்றி எல்லாம் பேசுறது இல்லைங்க. அரசியல் அமைப்பு எதை சொல்லுகிறதோ அதைத்தான் பேசுறோம். ஏன்னா மனசாட்சி உங்களுக்கு வேறையா இருக்கும், எனக்கு வேறையா இருக்கும். நீங்க விரும்புறத நான் செய்ய முடியாது, நான் விரும்புறத நீங்க செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் கமிஷன் ஒரு சுயாதீனமான அமைப்பு. அவற்றில் ஒருத்தர் பாஜக, மற்றொரு காங்கிரஸ். இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறது. மற்றொருவர் நீதிமன்றத்தின் நீதிபதி இருப்பது தான் சரியான நீதியாக இருக்கும். அதான் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதை நீங்க வந்து அதை கேள்வி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, கொண்டு வரலாம். ஏன் கொண்டு வரணுன்ற கேள்வியே கிடையாது. கொண்டு வருவது சட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா அப்படிதான் கேட்கணும். இப்ப ஆர்டிகல் 370 கொண்டு வந்தோம், அதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்த்தார்கள். ஆனால் அது சட்டத்திற்கு உட்பட்டது, உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது. இயல்பு சிஏஏ சட்டத்திற்கு உட்பட்டது, உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது. நீட் தேர்வு சட்டத்திற்கு உட்பட்டது, உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. இவர்கள் வழக்குக்கு போயிருந்தாலும் கூட நீதிமன்றம் அங்கீகரிக்கும். நாங்கள் எதுவாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டதா என்று பார்ப்போமே தவிர அமெண்ட்மெண்ட் பண்றது நியாயமா, இது மனசாட்சியா, இந்த கேள்விக்கே நாங்கள் வந்து காது கொடுக்க மாட்டோம். ஏன்னா மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்கு ஒரு மனசாட்சி இருக்கும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மனசாட்சி இருக்கும், நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் வேறு ஒரு மனசாட்சி இருக்கும். மனசாட்சி ஒரு அளவுகோல் இல்லை. அரசியலமைப்பு என்ன சொல்லுகிறது, நம்முடைய சட்டம் என்ன சொல்லுகிறது, அதன் அடிப்படையில் நாங்கள் திட்டத்தை நடைபெறுவோம். சிறப்பு. சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டினன்ஸுக்கு இடம் இருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்த எல்லாம் சரிதான். 370 ஆப்ளிகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தீர்கள். வக்ஃப் ஆக்ட் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தீர்கள் இல்லையா? சிஏஏ சட்டம் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தீர்கள், இதுவும் கொண்டு வந்தீர்கள். கொஞ்சம் மனசாட்சியோடு நீங்கள் பேச வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எல்லா சட்டங்களும் சட்டத்தின் அடிப்படையில் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன் கொண்டு வருகிறீர்கள்? நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம். எல்லா சட்டமும் 370 ஆப்ளிகேஷன் முஸ்லீம்கள் பெரும்பான்மையினர்கள், சிஏ சட்டங்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானது, வக்ஃப் சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானது, தலாக் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இந்த சட்டம் ஒய் நாட் அப்ளிகபிள் ஃபார் அதர் கம்யூனிட்டி? அதாவது இது இஸ்லாமிய அடிப்படை ஷரியா சட்டங்களை தெரியாதவர்களுக்கு நான் அதெல்லாம் கேட்கல. நான் அதான் சொல்ல வரேன். என் பதிலை வாங்கிக்கிங்க. இஸ்லாமிய அடிப்படையில் ஷரியா சட்டங்கள் தெரியாதவர்களுக்கு தான்
ட்ரிபிள் தலாக்கை நாங்கள் தடை செய்த பொழுது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அடிப்படையில் அத்தலாக்கு மர்ரத்தானி, திருக்குரான் சொல்லுகிறது ஒரே நேரத்தில் 3 தலாக்குகள் விடக்கூடாது. ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரே நேரத்தில் இன்ஸ்டன்ட் தலாக், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த தலாக்கை மத்திய அரசு தடை செய்திருக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொன்னால் அந்த பெண் கணவனை விட்டு வெளியேறிவிட வேண்டும், உடனே அந்த திருமண பந்தம் உறவு முறிந்துவிடும் என்ற நிலை இருந்தது. இது தவறு. இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையிலும் தவறு. இந்தியாவுடைய அரசியல் அமைப்புக்கும் அது மிகப்பெரிய நெருடலாக இருந்தது. அப்போ நியாயமான முறையில் இஸ்லாமிய 10 கோடி பெண்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நியாயமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரிபிள் தலாக்கை தடை அப்படின்னு கொண்டு வந்தார். கொண்டு வந்தது இஸ்லாமிய நம்பிக்கையில குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கோ அதை திரு நரேந்திர மோடி கொண்டு வந்தார். அதை நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொன்னா நாங்க எங்க போய் சொல்றது? இது நான் சொல்றது இப்ப 4 விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க சொன்னது தலாக்க சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து சொல்லட்டுமா? சிஏ சொல்லட்டுமா? சொல்றேன். சிஏ நானே கேட்கிறேன். நீங்க தான் ஏராளமான தகவலோடு இருப்பீங்களே. இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சொல்லிடுறது cannot be made any kind of discrimination among the citizens. இதுதான் it is a basic, the fundamental right and core issue of Indian constitution. You know very well. வெளிநாட்டிலேருந்து சித்திரவதைக்கு ப்ராசிக்யூட் பண்ணி வெளியே வராங்க. நல்லா கவனிங்க. பாகிஸ்தான்லேருந்து வர்றாங்க, பங்களாதேஷ்லேருந்து வர்றாங்க, ஆப்கான்லேருந்து வர்றாங்க, அகமதி முஸ்லீம் வர்றாங்க, பலுசிஸ்தான் மக்கள்லாம் வராங்க, இலங்கையிலேருந்து வராங்க. நீங்கள் இந்த விவகாரம், அடுத்த விவகாரம் சிஏஏ சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டும் இந்தியாவில் இடமில்லை, இலங்கை தமிழர்களுக்கும் சிட்டிசன் கொடுக்க மாட்டோம். இதை எப்படி, ஹவு கேன் யூ ஜஸ்டிஃபை தட் மிஸ்டர் இப்ராஹிம்? உங்களுடைய கேள்வியிலேயே முரண்பாடு இருக்குது பாருங்க. சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? நிச்சயமாக கிடையாது. ஏன்? சிஏஏனுடைய அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை தருவதற்கான சட்டம். ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம்னா அந்த அமெண்ட்மெண்ட்ல என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கோ அதை தான் நிறைவேற்ற முடியும். அப்போ நான் முடிச்சுக்கிறேன். அந்த 3 நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், அந்த பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் தங்களுடைய வழிபாடு பிரச்சனை இருக்கிறது, அங்கே வாழவே முடியாத சூழல் இருக்கிறது, அவருடைய நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாமல் அடிமைகளாக அராஜக போக்கில் அங்குள்ள பெரும்பான்மை சமூகம் நடத்துகிறது. வேற வழி இல்லாமல் இந்த நாட்டிற்கு அகதிகளாக வந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பாரத மக்களுக்கு மீண்டும் நாம் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் எப்படி இங்கே கொடுக்குறோமோ அந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு அங்கே கொடுக்கணுன்றதான் அந்த அமெண்ட்மெண்ட் நோக்கம். நான் முடிச்சுக்கிறேன். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்றதே கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட் இதுக்காகத்தான் என்பதனால தான் இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கும் கிடையாது. என்ன புரியும்னா, இஸ்லாமியர்களுக்கு இல்லை இந்துக்களுக்கு மட்டும் இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தையில் நியாயம் இருக்கும். பெரும்பான்மை இந்துக்கள் தான் இலங்கையிலிருந்து வந்து இங்கே அகதிகளாக இருக்கிறார்கள். ஹிந்துக்களுக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்ல என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலின் அடிப்படையில் ரூல் ஆஃப் லா நடக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி இது இஸ்லாமியர்களுக்கு என்று திட்டமிட்டு சொல்வதே பொய்யான செய்தி. இலங்கையிலிருந்து வரக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கும் கிடையாது. ஏனென்றால் குறிப்பிட்ட 3 நாடுகளில் இருந்து வரக்கூடிய சிறுபான்மை சமூகத்திற்கான இந்த குடியுரிமை அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பான்மை சமூகத்துக்கு அடுத்து வேற ஒரு அமெண்ட்மெண்ட் மக்கள் கேட்டு, அல்லது பாகிஸ்தானிலிருந்து வந்த அகதிகளோ அல்லது பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய அகதிகளோ இலங்கை அகதிகளோ கேட்டால் அது சம்பந்தமாக வேற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்குள்ள வேற ஒரு விஷயத்தை திணிக்க முடியாது. ஏன்னா இது எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் இதில் சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது. நீங்க சொன்ன சரிதான் சார். இந்தியாவுடைய அரசியலமைப்பு இருக்கு பாருங்க, மத ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பாரிட்டி ஷுட் நாட் பி அலௌட். அதான் நாங்களும் சொல்றோம். இங்க இருக்கு, நீங்க தான் சொல்லணும். இப்போ நீங்க இலங்கை சொன்னீங்க பாருங்க, இலங்கையை நீங்கள் ஹிந்துக்களாக நீங்கள் பார்க்கலாம், உங்கள் கட்சி பார்க்கல. அவர்களை தமிழர்களாகவும் இலங்கையிலிருந்து 40 வருஷமா வாழ வலியத்து வக்கட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்க தமிழர்கள்னு ஏமாத்துறீங்க. தமிழர்கள் அவர்களுக்காக மறுக்கிறீர்கள் உரிமையை. நான் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்க இப்படி முதல்ல சொல்லுங்க, ஒண்ணு அவங்க இந்துக்களா இல்லையா? இலங்கை தமிழர்களாக இங்க வந்தவர்கள் இந்துக்களா இல்லையா? சார் இந்துக்கள் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சார் இந்துக்கள் தானே சார். இந்துக்கள் தான் சார். அப்புறம் என்ன இந்துக்கள்னா நீங்க அது நான் ரெண்டாவது அடுத்த क्वेश्चन கேக்குறேன். இலங்கையிலிருந்து வந்த தமிழர்களை ஏன் மறுக்கிறீர்கள்? முதல் கேள்வி. ஒரு ஐயா, பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து வந்துற முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு ஆகாது அல்லது வேறு மாறுபட்ட கருத்து இருக்கிறது, அதை விட்டுருங்க. காத்தான்குடியிலே ஏற்பட்ட அந்த கலவரம்,
கந்தசாமி கோயிலிலே முருக வழிபாடு, தேவாரம், திருவாசகம் ஓடுகிற தமிழ் இந்துக்கள் இந்துக்கள் தான். அவர்களை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? என்ன காரணம்? காரணத்தை சொல்லுங்கள் சார். அடிப்படையில் ஒருவருக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் கேட்கணும். அவருக்கு நான் முடிச்சுக்கிறேன். நான் மூணாவது ஒருத்தர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. இலங்கையிலிருந்து வரக்கூடிய அகதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மீள்கூடி எங்கள் சொந்த மண்ணில் போய் அமர வேண்டும், எங்கள் சொந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த பாரத அரசு ஏற்பாடு பண்ணி தர வேண்டும். இதுதான் இலங்கை அகதிகளுடைய, நான் முடிச்சுக்கிறேன், இதுதான் இலங்கை அகதிகளுடைய நோக்கம், அவர்களுடைய வேண்டுதல். இதை தான் பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்த பொழுதும் இலங்கை அகதிகள் கொடுத்த அந்த மனுவுமே அதுவாக தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அதற்காக அவர்களுக்கு 10,000 வீடுகளை இதே இலங்கையில் கெட்டி கொடுத்து அங்கு மீள்குடியேற்றம் செய்து இன்றைக்கு பெரும்பான்மை தமிழர்கள், இந்துக்கள் அங்கு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்து அவர்களுடைய சொந்த மண்ணில் அவர்கள் வாழ்வது பெருமை. அந்த மீள்குடியேற்றத்துக்கு ஏற்பாடு செய்வதனால இங்கு அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்வது முற்றிலுமாக ஒரு பொய்யான செய்தி என்று நான் மறுக்கிறேன். இல்ல மிஸ்டர் இப்ராஹிம், அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? இலங்கையிலிருந்து வந்த தமிழ் இந்துக்களுக்கு இந்திய நாட்டில் வாழ்வதாக இருந்தால் இங்கே நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம், இலங்கையிலிருந்து வந்த தமிழ் இந்துக்களுக்கு அங்கே செல்வதாக இருந்தாலும் அங்கே செய்கிறோம். நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாமே. அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்வது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று குற்றச்சாட்டு. அப்படி சொல்ல வேண்டும் என்று நெறியாளர் கேட்பது மாதிரிலாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஒரு அரசு எப்படி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கும். மக்கள் மீது நலங்காக்கக்கூடிய அரசு, குறிப்பாக இலங்கையிலிருந்து வந்த அந்த மக்கள் மீண்டும் மீள்குடியேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த மக்கள் அந்த மண்ணில், தன் சொந்த மண்ணில், தன் தாய் மண்ணில் அவர்கள் அந்த மண்ணில் குடும்பத்தோடு இருந்தாதான் அது அவர்களுக்கான பெருமை. அதை மீட்டு கொடுப்பதற்கு தான் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 10,000 வீடுகள் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இலங்கை பகுதியில் அந்த மக்கள் வந்து நேர்மையாக ஜனநாயக ரீதியான எல்லா உரிமைகளையும் பெற ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த மண்ணில் அவர்கள் வாழ்வதுதான் பெருமையை தவிர அகதிகளாக வந்து குடியுரிமை தர வேண்டும் என்ற நிலை அவர்களும் விரும்பல. அதனால நாங்களும் அங்கதான் கொடுக்கணும் விரும்புகிறோம். அந்த மண்ணில் அவர்கள் வாழ்வதுதான் பெருமை என்றால், பாகிஸ்தானில் அந்த மண்ணில் வாழ்வது பெருமை, ஆப்கானிஸ்தானில் சிறுபான்மையினர் அந்த மண்ணில் வாழ்வது பெருமை, பங்களாதேசத்தில் அந்த மண்ணில் வாழ்வது பெருமை. நீங்கள் அந்த அரசோடு டிப்ளமேட்டாக பேசி இலங்கை தமிழர்கள் எப்படி அந்த மண்ணில் வாழ்வது பெருமையோ அதே மாதிரி அங்கிருந்து ஒடுக்கப்பட்ட சித்திரவதைக்கு உட்பட இந்துக்களும் அந்த நாட்டில் வாழ்வதான பெருமை. அடிப்படையில் ரீதியாக இலங்கை தமிழர்கள் இங்க வந்தார்கள் கிடையாது. தமிழர்கள் என்ற இனத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு பிரச்சனை, மதத்தின் அடிப்படையில் அதுதான் உங்களுக்கு பிரச்சனைங்க. நீங்க உங்களுக்கு பிரச்சனைங்க, பேச விடுங்க. மதத்தின் அடிப்படையில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும். அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? 3 நாட்டில் உள்ள மத சிறுபான்மையினர் அவர்களுக்கு இங்க அனுமதியில் சொல்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மத சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் கிடையாது. அவர்கள் வந்தது, அகதிகளாக வந்தது என்பது தமிழர்கள் என்ற இனத்தின் அடிப்படையிலான பிரச்சனை. அப்ப இனத்தின் அடிப்படையிலான பிரச்சனையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும். அந்த மண்ணில் அவர்களிடத்துல பேச முடியும். அவங்க ஜனாதிபதிகிட்ட இன்னைக்கு பேசியாச்சு, 10,000 வீடுகள் கட்டி கொடுத்தாச்சு, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அகதிகள் மீண்டும் இலங்கைக்கு போயிட்டாங்க, மீள்குடியேற்றம் பண்ணியாயிருச்சு. இது முடியும். ஆனா நீங்க சொல்றது பாகிஸ்தான்ல முடியுமானா முடியாது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் 18% இந்துக்கள் இருந்தாங்க. இன்றைக்கு பாகிஸ்தானில் இந்துக்கள் 3% இருக்கிறாங்க. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால், இங்கு சுதந்திரம் பெற்ற பிறகு 6% தான் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு 15% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்ப 18% இருந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்துக்கள் எல்லாம் உயிரை பணயம் வைத்து இங்க தப்பிச்சு ஒடியாடுறாங்க. ஏன்? அங்க இந்துவாக வாழ முடியல. அந்த அளவுக்கு அங்க அடிப்படைவாதம் மேலோங்கி இருக்கிறது. சுதந்திரத்தினுடைய பாரதத்துல 6% இஸ்லாமியர்கள் இன்றைக்கு 15% இருக்கிறார்கள். என்னங்க அவர் பயப்படுறாரு? நான் சொல்லுவது மதத்தின் அடிப்படையில் கொண்டு போய் மீண்டும் இந்துக்களை பாகிஸ்தானுக்குள்ள திணிங்கன்னு சொல்றீங்களே, நான் அதைத்தான் சொல்ல வரேன். 18% இருந்தது ஏன் இன்றைக்கு பாகிஸ்தான்ல 3% இருக்கு? ஏன் அங்க இந்துக்கள் நிம்மதியா வாழ முடியல? அவனுடைய கோவில்கள் இருந்து பல்வேறு பிரச்சனைகள், அவனுக்கு இடிபாடுகளும் நெருக்கடிகளும் வருவதனால அவன் வேற வழி இல்லாம இந்த பாரதத்துக்கு வரான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு போய்விட்டார்களோ அதை தாண்டி வெறும் 6% இருந்தவர்கள் எப்படி 15 வந்தாங்க? அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியை அரவணைக்கலாம், தழுவலாம், அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையில வாழலாம். அதற்கு இந்த பாரதம் அனுமதி அளித்திருக்கிறது. பாகிஸ்தான் அப்படி அனுமதி இல்ல, பங்களாதேஷ்ல அப்படி அனுமதி இல்ல. இன்றைக்கு கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். இப்ராஹிம், நீங்கள்
ஒரு முஸ்லீம் தானே? நான் முஸ்லீம் என்பதனால தான் பாகிஸ்தான் வெறுக்கிறேன், பங்களாதேஷ் வெறுக்கிறேன். அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். உங்களுடைய மூதாதையர் யார்? ஒரு 300-400 வருஷத்துக்கு என்னுடைய மூதாதையர் கந்தசாமி ராமசாமியாகத்தான் இருந்தார். கந்தசாமி ராமசாமி இப்ராஹிம் மாறினால் இந்த நாட்டில் வந்து அனுமதியை மறுப்பதற்கு பாஜகவுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதேதான் நானும் கேட்கிறேன். பாகிஸ்தான் ஜனநாயக நாடு தானே. பாரத நாட்டில் உரிமை கொடுப்பதற்கு நீங்கள் யார்? திரும்பவும் அதைத்தான் சொல்றேன். பாகிஸ்தானை நீங்க தலைமை யார்? RSS யார்? நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த அகதிகளாக உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வந்து சேர்ந்து இந்துக்களையும் சீக்கியர்களையும் ஏன் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கே கொண்டு போய் அனுமதிக்க வைக்க கூடாதுன்னு நீங்க கேட்குறீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன், பாகிஸ்தானுடைய குரூர மனம் என்பது இந்துக்களையும் சீக்கியர்களையும் கொன்று புதைத்திருக்கிறது. 18% இன்னைக்கு 3% வந்திருக்காங்கிறது நான் சொல்றது ரிப்போர்ட். ஆனா பாரதத்துல அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. எங்களுடைய மூதாதையர்கள் இந்துக்களாக இருந்தால் நாங்கள் நல்லிணக்கமா இருக்கல. பாரதத்துல வந்து நீங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணு உரிமை. இந்துக்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க. இந்துக்கள் அரவணைக்கிற நோக்கத்தில் இருப்பதனால் இந்த தேசத்துல இஸ்லாமியர்கள் சந்தோஷமா இருக்க முடியுது. அங்குள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இந்துக்களை அரவணைக்கல. அதைத்தான் நீங்கள் ஹிந்து ஹிந்து என்று ஒருவரை ஒருங்கிணைக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாட்டில் கலாச்சாரம் சிறப்பாக இருந்தது. இதுவரை ஒரு கலவரமும் இல்லை. 1983 2 துரதிர்ஷ்டம். மண்டக்காட்டில் முதலாக இந்த அமைப்பு கால் பதித்தனால் அங்குள்ள பெர்னாண்டஸ் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் தகராறு. பாயிண்ட் நம்பர் 1 உங்களுடைய அதான் சண்டை. இந்து முன்னணி அங்கே இருந்தது. நான் சொல்கிறேன், வரலாறு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கோயம்புத்தூரில் அல்லுமா என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, அவற்றில் குண்டு வைத்தது அவர்கள். 65 அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 100க்கு 100 அல்லுமா தீவிரவாத அமைப்பு. அதை நான் சொல்வதில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவர்களை தீவிரவாதிகளாக மாற்றியது இந்து அமைப்புகள். 19 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அது குறித்து பேசப்பட்டதா? 19 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட 58 இந்துக்களை வந்து குண்டு வச்சு வெடிக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுதா? அதுவும் தவறு, பயங்கர தவறு. தீவிரவாத அமைப்பு என்றே சொல்றேன். அப்படி நான் கேட்கிறேன், நீங்க ஒரு இஸ்லாமியர் நபிகள் நாயகம் ஏகப்பட்ட தோழர்கள் வெட்டி கொல்லப்படும் பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் அமைதி காத்தார்கள், பொறுமையோடு இருக்க சொன்னார்களே தவிர பழிக்கு பழி வாங்கல. நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தோடு மக்கா வெற்றிக்கு வந்த பொழுது கூட ஒட்டுமொத்த ஆட்சி இருக்கும் பொழுது இந்துக்கள் அங்கு உள்ளவர்கள் பயந்தார்கள். ஐயோ நம்மளை கொண்டு போட்டு விடுவார், பயப்படாதீங்க, எல்லோருக்கும் பொது மன்னிப்புன்னு சொன்னார். அதுக்கு பேர் இஸ்லாம். தன்னை கொன்றவனையும் மன்னித்தார்கள். தான் பலவீனமாக இருக்கும் தன்னோடு இருந்து கொலை செய்யும் பொழுது கூட நீங்கள் பொறுமை காத்திருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? நம் எந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பலவீனத்தை மறைத்து நீங்கள் எதிர்த்து தாக்கினால் அதை விட மிகப்பெரிய இழப்பை சந்திப்பீர்கள். அதுதான் இன்னைக்கு காசாவுக்கு நடக்குது. இல்லை, அதுதான் ஆபத்து. இரு இப்ராஹிம் சாப், இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அலுமா போன்ற அமைப்புகள், அல் கொய்தா போன்ற அமைப்புகள், தாவூது போன்ற அமைப்புகள், அதாவது மும்பையில் நடந்த இவைகள் அனைத்துமே நமக்கு எதிர். அதே போன்று ஹிந்து பயங்கரவாதத்தை நீங்கள் ஆதரிப்பதற்கு ஏன் மறுக்க வேண்டும்? இதுதான் கேள்வி. பிரக்ஷா சிங் மலைகானில் குண்டு வெடி போய்த்தார்கள். அவர்களை கோர்ட்டு சொன்ன பிறகும் அவர்களுக்காக நீங்கள் தூக்கி பிடிப்பதன் நோக்கம் என்ன? ஆகவேதான் அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அமைதியின் உருவமாக இருக்கிற முருகனின் பேரில் நீங்கள் மீண்டும் ஒரு மாநாட்டை தூக்குகிறீர்களோ, இதில் மதவாதம் அதிகமாக வருவதற்கென்று பொது சமூகம் அதிகமாக கவலைப்படுகிறது. முருகன் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு நடத்தினீர்கள். முருகன் ஏன் நடக்கல? முருகனுக்காக ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தணும், வேல் யாத்திரையை நடத்தணும், தமிழகம் முழுக்க நடத்தணும். அதனுடைய வெற்றி இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தில் இருக்கிறாங்க. அதனால் வேல் யாத்திரையை நாங்கள் தான் நடத்தியிருக்கோம். இன்றைக்கு முருகன் மாநாடு நடத்தியிருக்கோம். வரக்கூடிய காலத்தில் முருகன் பக்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய இன்னும் மிகப்பெரிய மாநாடுகளை நாங்கள் நடத்துங்கள். ஏன்னா அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த நம்பிக்கையில் ஒன்று சேரும் பொழுது, அவர்கள் அரகர கோஷம் போடும் பொழுது, அவர்கள் முருக நம்பிக்கையோடு ஒன்றிணையும் பொழுது இது ஒரு நல்ல வரவேற்பை நாம கொடுக்கணுமே தவிர கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு அனைவருக்குமானது. த பார்ட்டி இஸ் ஃபார் ஆல். இங்கே மதக்கோஷங்களை எழுப்புவது முதலாக இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். மதக்கோஷங்களின் மூலமாக பாஜக கால் ஊண்டும் தமிழ் மண்ணில் என்று நீங்கள் ஒரு தவறான கணக்கை போடுகிறீர்களா? வட இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை இங்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோஷம் என்பது சப்கா சாத் சப்கா விகாஸ். எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. நாங்கள் பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்றோம். பாரத தாயின் புகழ் ஓங்குகன்னு சொல்றோமே தவிர
நாங்கள் வந்து வேறு எந்த உச்சரிப்பையும் பெரும்பாலும் சொல்லுவது கிடையாது. இந்துக்களாக ஒன்றிணையும் போது ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க. நாங்கள் இஸ்லாமியர்களாக ஒன்றிணைந்து எங்கள் நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்ஷா அல்லான்னு சொல்கிறோம். அதை பாஜகவில் யாருமே தவிர்க்கிறது கிடையாது. ஒரு ஒட்டுமொத்த பெரும்பான்மை இந்துக்கள் சேரும் பொழுது அவர்கள் வழிபாட்டு முறையில் அதை ராமரை புகழுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய விருப்பம். அதை வந்து நம்ம நெருக்கடி சொல்ல முடியாது. ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு என்பதை பாஜக நடத்தலை. அது இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பு நடத்தியது. அதுல பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டது, அதிமுக கலந்து கொண்டது, ஏகப்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டது. நான் பாஜகவை பத்தி பேசவே இல்லை. சொன்னீங்க பாஜக ஏன் மத கோஷத்தை முன்னிறுத்துகிறது. நாங்கள் முன்னிறுத்துவது கிடையாது. இப்ப இந்த அமைப்புகள் அப்படியானால் பாஜகவை பற்றி நான் பேசவில்லை. அது ஒரு செக்யூலர் ஃபோர்ஸாக தங்களை டிக்ளேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். அந்த சப்கா சாத், சப்கா விஸ்வாஸ், சப்கா விகாஸ் இதில் ஏன் ஒரு இத்தனை 23% இருக்கிற ஒரு இந்தியாவிலே இருக்கிற 23% ஏன் இந்த சப்கா விகாஸில் ஒரு மந்திரி பதவி இல்லை, சப்கா விஸ்வாஸில் ஏன் ஒரு மந்திரி பதவி இல்லை, சப்கா சாத்தில் ஏன் ஒரு மந்திரி பதவி இல்லை? மிஸ்டர் இப்ராஹிம், அடிப்படையில் நான் கேட்பதற்கு நீங்கள் அதிகமாக சுற்றி வளைக்கக்கூடாது. நேரடியாக நான் உங்களுக்கு சொல்றேன். அடிப்படையில் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொன்னது யார்? நம்முடைய நாட்டின் பிரதமர். அதுதான் ஒரு பிரதமர் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னா அப்போ இந்த நாட்டில் மிக ஏழ்மை நிலையில யார் இருக்கிறா? இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. அப்ப அந்த இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் அந்த எங்க ஒரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரதமர் வந்து இல்ல திரும்ப நீங்க புரியணும். நீங்க வந்து இடைமறிக்கிறது வந்து கருத்தை வந்து நிறைய சொல்றதுக்கு நீங்க தடுக்கிறீங்க. நான் சொல்வது ஒரு பிரதமர் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அல்ல. பிரதமர் என்பது நாட்டின் பிரதமர், 140 கோடி மக்களின் பிரதமர். அந்த 140 கோடி மக்களின் பிரதமராக இருக்கக்கூடிய அவர் 20 கோடி இஸ்லாமிய மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில். அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்டின் திட்டங்களாக இருக்கக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை வீடு தேவை. அதுல இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்திற்கு 32% கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 32% நாட்டில் இருக்காங்களா? இல்லையே, 15% தானே இருக்கிறாங்க. 32% 2 மடங்கு கொடுத்ததற்கு காரணம் என்ன? அந்த மக்களை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரியுடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ரேஷன் அரிசி திட்டத்தில் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் தான் 28% பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். 28% சிறுபான்மை இருக்கிறாங்களா? கிடையாதுல்ல. நான் சொல்றதெல்லாம் சும்மா விட்டு அடிக்கல. நீங்க இன்னைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். மத்திய அரசின் புள்ளி விவரம். அரசின் எல்லா திட்டங்களிலும் சிறுபான்மை மக்களுக்கு இன்றைக்கு 27% மேலதான் கிடைச்சிருக்கு. ஆனா ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமே இன்றைக்கு 17-18% மேல கிடையாது. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா அரசின் திட்டங்கள்ல யாருக்கும் இவர் மதம் இவருடைய மொழி என்று பார்க்காமல் யார் ஏழ்மையில் இருக்கிறார்களோ அவர்களை முன்னேற்ற வேண்டும். இஸ்லாமியர்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், ஏ கரீபோं का सरकार, இது ஏழைகளுக்கான அரசு, அதனால தூக்கி பிடிக்கிறார். இப்ப உங்க கேள்விக்கு வரேன். பாஜக நீங்க என்ன கேட்கணும்னா பாஜக ஏன் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கல அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரே கேள்வி. நாட்டின் வாழக்கூடிய மக்கள் தொகை 140 கோடி. நல்லா கவனிங்க. சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் 22 to 25 கோடி. இந்த நாட்டில் வாழக்கூடிய தலித்துகள் 35 கோடி அல்லது 30 கோடி. ஆக மொத்தத்தில் 60 கோடி 50 கோடிக்கு இடைப்பட்ட இந்த மாபெரும் சமூகத்தில் 3 விழுக்காடு பிராமணர்கள் இருக்கிறார்கள், யாதவர்கள் இருக்கிறார்கள், தாக்கூர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் 18 to 20% இருக்கிற நெருக்கமாக உலக சமூகத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு மந்திரியை கேட்டால் நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்ததை பற்றி பேசுகிறீங்க, கரீப் கல்யாணை பற்றி பேசுகிறீங்க. இது எந்த விதத்தில் பார்ப்பவர்களுக்கு ஒரு செய்தி? கேட்டது ஒன்றுதான். பாஜக ஏன் கொடுக்கல அப்படின்னா இது ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல்? அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கு யார் வாக்களிக்கிறார்களோ வாக்களிப்பவர்களுக்கு முடிக்கிறேன். ஆட்சியில் எந்த பேதமும் இருக்காது. ஏன்னா ஒரு ஆட்சி செய்யும் பொழுது எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்த அந்த பிரதமராகத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு கட்சி எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இஸ்லாமிய பகுதிகளில் ஒரு இஸ்லாமியரை நிற்க வைக்கணும்னா இஸ்லாமியர்கள் வாக்களிக்கணும். இஸ்லாமியர்கள் வாக்களிக்காம அங்கே தோற்கடிக்கப்படுவார்னா குறைந்தபட்சம் அங்கே இந்து ஓட்டையாவது கன்சாலிடேட் பண்ணணும் ஒரு அரசியல் கட்சி அப்படி நினைக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அதான் நினைக்கும். இப்ப திமுக இருக்கிறது. திமுக வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பட்டியல் சமூகத்தை போய் நிப்பாட்டுவாங்களா? நிற்க மாட்டாங்க. ஏன்? வன்னியரைத்தான் நிப்பாட்டணும். அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. வன்னியர் மொத்தமாவே ஓட்டு போடல. அப்ப வன்னியர் அங்க நிப்பாட்டுவாங்களா? நிப்பாட்ட வைக்க மாட்டாங்க.
ஒரு முதலியார் இருக்கக்கூடிய பகுதியில் முதலியாரத்தான் நிப்பாட்டுவாங்க. சமூக நீதி பேசுற திமுக இதைத்தானே செய்கிறது. ஏன் தேர்தல் அரசியல்ல, அதான் சொல்றேன், தேர்தல் அரசியல்ல வெற்றி என்பது மிக முக்கியம். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதுல பாஜகவை நீங்க தனிச்சு பிரிச்சு பார்க்க கூடாது. இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டால் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் பகுதியில் நிப்பாட்டுவோம். இந்த தேர்தலில் கூட அப்துல் சலாம் என்பவரை மலப்புரம் தொகுதியில் நாங்க நிறுத்தினோம். ஆனால் மலப்புரத்துல இஸ்லாமியர்கள் வாக்களித்தார்களா? தோற்கடித்தார்கள். அப்ப எப்படி சீட்டு கொடுப்போம்? ஒரு சீட்டு வீணா போகுது. ஒரு ஹிந்துவை நிப்பாட்டினா குறைந்தபட்சம் ஹிந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகும். அதே மாதிரி ஷானவாஸ் ஹுசைனை நிப்பாட்டணும் இஸ்லாமியர் பகுதியில், அங்க வாக்களிச்சாங்க, அவர் வெற்றி பெற்றார், அவர் மத்திய அமைச்சராக மாறினார். முக்தார் அப்பாஸ் நக்விய தேர்தலில் நிறுத்தணும், அங்க இஸ்லாமியர்கள் வாக்களிச்சாங்க, அவர் மீண்டும் 2 முறை மத்திய கேபினெட் அமைச்சராக இருந்தார். அப்ப மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில இஸ்லாமியர்கள் 2 பேர் கேபினெட் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தோற்கடிக்கப்பட்டார்கள். இந்த முறை அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஜெயிச்சிருந்தா அவர் வந்திருப்பாரு. தோற்கடிக்கப்பட்ட யோசிக்கிறது பாஜக. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க, உங்க கேள்விக்கு தான் நான் கேட்க போறேன். தமிழ்நாட்டில் இருந்த மந்திரியானார் அருந்ததி சமூகத்தை சேர்ந்த மிஸ்டர் முருகன், அவர் எந்த தொகுதியில எப்ப ஜெயிச்சாரு? அவரை எப்படி மந்திரி ஆக்கி வச்சிருக்கீங்க? முஸ்லீம்கள் வாக்களிக்க போவதில்லை, வாக்கு அளிக்கவில்லை, அதனால நாங்க கொடுக்க மாட்டோம் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன ரெக்கார்ட். ஒரு நிமிஷம், வாக்களிக்கவில்லை, வாக்களிக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது கண்டிப்பாக சீட்டு கொடுப்பாங்க. இதுவரை அவர்கள் வாக்களிக்க மறுக்கிறார்கள், வேறு காரணங்கள் உண்டு. அவர்கள் வாக்களித்த இடங்கள்ல முக்தார் அப்பாஸ் நக்வி ஜெயித்திருக்கிறார், ஷானவாஸ் ஹுசைன் ஜெயிச்சிருக்கிறார், இஸ்லாமியர்களுக்கு அப்துல் சலாமுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறோம். அதையும் நீங்க சேர்த்துக்கங்க. அது மோடி ஆட்சியில் இல்ல, அதையும் சொல்லுங்க. மோடி ஆட்சியில் தான் இப்ப வரலாறு சொல்றேன். அப்துல் சலாமுக்கு சீட்டு கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். இதுல நம்ம கேரளா மலப்புரத்துல நான் என்ன சொல்றேன், வாக்களித்து வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் சீட்டு கொடுக்கணும் என்றால் அருந்ததி சமூகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கிய ஆளுமையாக இருக்கிற முருகன் எந்த ஊர்ல ஜெயிச்சாரு? எம்எல்ஏ ஜெயிச்சாரா? எம்பி ஜெயிச்சாரா? அவருக்கு எப்படி கொடுத்தீங்க சார்? திரு முருகன் அவர்களை நீங்க பார்க்கறீங்க. காஷ்மீர்ல குலாம் முகமது அப்படின்னு வாக்களிச்சு அவர் ஜெயிக்கலங்க. ராஜ்யசபாவில இருந்து கொடுத்தமா இல்லையா சார்? நீங்க கேள்வி என்ன? கேள்வி திரு முருகன் அவர்கள் தேர்தல் அடிப்படையில் வெற்றி பெறல, எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன அருந்ததி சமூகம் அது. இதுவரை வரலாற்றில் அமைச்சர்களே கொடுக்காத ஒரு சமூகம். அந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த மத்திய அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி காஷ்மீர்ல ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த இஸ்லாமிய மக்களிலே மிகவும் பின்தங்கி இருந்த அந்த சமூகத்திலிருந்து குலாம் முகமது என்பவரை ராஜ்யசபா உறுப்பினராக இன்னைக்கு எம்பி ஆக்கி இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதிநிதித்துவம் என்பது கட்டாயம் இருக்கும். அது சிறுபான்மை மக்கள் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்களிக்கிறார்களோ, வாய்ப்பை அளிக்கிறார்களோ, அந்த அளவுக்கு சிறுபான்மையாக இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கும் நிச்சயமா பங்களிப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவையில் போன மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல நெருக்கடியாக இருக்கக்கூடிய அருந்ததியில் உள்ளவர்கள் ஒரு சிறுபான்மையினர்கள். அகில உலக அருந்ததியினர் ஒரு சிறுபான்மையினர். ஆனால் அகில இந்தியாவிலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் தியாகத்திற்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக, இந்த நாட்டினுடைய ஆட்சி அமைப்பு எல்லாவற்றிலும் பங்குபட்ட சிறுபான்மையிலும் பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லிம்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. திரும்பவும் நீங்க நான் முருகன் அவர்கள் மீது உயர்ந்த மதிப்பீடு வைத்திருக்கிறேன். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்போம். அதுல எந்த மாற்றம் இல்லை. அது பாஜகவை கொடுத்தே நான் புகழாகிறேன், அதில் டவுட் இல்லை. இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் கட்டமைப்புக்கு, இந்திய பேருரைகளுக்கு, இந்திய அரசியல் அமைப்புக்கு, இந்திய எல்லாவற்றுக்கும் கண்டுபிடித்த ஒரு 22 விழுக்காடு இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு எம்பி கொடுக்க மாட்டீங்க. நீங்க நியாயப்படுத்துறீங்க. நீங்க உங்க கேள்வி ஒரு அபத்தமா இருக்கு. அதாவது ஒருத்தர் வேலை செய்யறாரு, இன்னொருத்தர் வேலை செய்யல. 2 பேருமே அன்னைக்கு சாயந்தரம் வரும் பொழுது கூலி கேட்கறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலை செஞ்சவனுக்கு கொடுப்போம். நீ வேலையே செய்யல, உனக்கு எப்படி கொடுப்போம்? அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகமோ இல்ல இன்ன பிற மக்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். அப்ப அவன் கேட்கிறான், எனக்கு சீட்டு கூட, என் பகுதியில இவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கேன், என் பகுதியில இன்ன வேலைகள் செஞ்சிருக்கிறேன், இந்த கட்சியை பலப்படுத்தி இருக்கிறேன், இந்த கட்சி ஆட்சியை புரிவதற்கு நான் ஒரு பங்களிப்பை, என் சமூகம் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி அதை கொடுக்கணும். அது நிர்பந்தம். ஆனா இஸ்லாமியர்கள் அப்படி கேட்கிற தகுதி இருக்கா? தகுதி இல்ல. கேட்கறாங்களா? உங்களுக்கு ஓட்டு போட இல்ல. திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்கீங்க. திமுக
இங்கு திமுக தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் டெல்லியில பொய் பிரச்சாரம் செய்தார்கள். 27 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒடிசாவில் பொய் பிரச்சாரம் பாஜகவுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்று சொன்னார்கள். 26 வருஷத்திற்கு பிறகு ஒடிசாவில் இன்றைக்கு நாங்கள் பெரும்பான்மையில ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். அதே போன்று ஹரியானாவில் நாங்கள் தனித்துவமாக ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் தனித்துவமாக மிகப்பெரிய ஆட்சியை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். இங்க எல்லாம் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரானது பாஜகவுக்கு எதிரான பொய் சொன்ன மாநிலம். அங்க இருக்கிற காங்கிரஸ்ல இருந்து அத்தனையும் அடிச்சு துவைச்சிட்டு அது மாதிரி எப்படி ஆட்சியை பிடிச்சோமோ இங்க தமிழகத்தில் அப்படி பிடிப்போம். அன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக புரிந்து கொண்டு பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள். அன்றைக்கு பாஜகவிற்கான பிரதிநிதித்துவம் என்ன தரணும் இஸ்லாமியர்களுக்கோ தருவோம். இன்றைய சூழல்ல இப்பதான் இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருக்காங்க. எங்களை போன்றவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக ஓரளவு புரிதல் வந்திருக்கிறது. அந்த சமூகத்தில் உள்ளவர்களை திமுகவை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இதே நீங்க சொல்லணும்னா தமுமுக என்று ஆரம்பித்து மனிதநேய மக்கள் கட்சின்னு சொன்னாங்க. அந்த கட்சி எதுக்கு வரணும்? அவர்கள் சொன்ன காரணம் என்ன? முஸ்லீம் லீக் திமுகவுக்கு அடிமை சாசனம் செய்திருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் திமுகவுடைய இருக்கிறது. அவர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை. நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கிறோம், சொந்த சின்னத்தில் நிற்போம், நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம் சொல்லி இவர்கள் பின்னால வழக்குகள் வாங்கி இவர்கள் பின்னால முன்னேற்றத்தில் இருந்து பின்தங்கிய இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? இதே ஜவாஹிருல்லா ஒரு திமுகவுடைய உறுப்பினராக அந்த கட்சியின் உறுப்பினராக மாறி திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்றாரா இல்லையா? அப்ப அசிங்கமா இல்ல? இதே SDPI கேக்குறாங்க. அந்த SDPI பயங்கரவாத அமைப்பு என்ன செய்தது? இதே தான் செஞ்சாங்க. நாங்கள் தனித்துவம், நாங்க முஸ்லீம் லீக் மாதிரி இல்ல, நாங்க மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு மீண்டும் போய் இதே SDPI கட்சியினுடைய தலைவரா இருக்கிற நெல்லை முபாரக் அதிமுகவுடைய உறுப்பினரின் கையெழுத்து போட்டு ரெட்டல சின்னத்துல திண்டுக்கல்ல போய் நின்றாரு இல்லையா? நான் என்ன கேட்க, உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு? இஸ்லாமிய மக்கள் இதை சிந்திக்க வேணாமா? நம்ம சமூகத்தை காப்பாற்ற போறோம் SDPI ஆரம்பிச்சான், நம்ம சமூகத்தை காப்பாற்ற போறோம் மனிதநேய மக்கள் கட்சி தமுமுக ஆரம்பிச்சான். கடைசியில ஒரு 2 எலும்பு துண்டுக்கு இவன் போய் திமுக விழுகிறான், அவன் போய் அதிமுக உறுப்பினரை சேர்க்கிறான். கேட்டா நாங்க ஒரு அரசியல் கட்சி, இஸ்லாமிய கட்சி, உங்களை மாத்த போறோம், காக்க போறோம் சொல்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தன்றது இஸ்லாமியர்கள் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள். எங்களை போன்றவர்கள் கடும் பிரச்சாரத்தை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போறோம், சிந்திக்கிறார்கள். இந்த சிந்தனை இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுக்கு நாங்க இலக்காகிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப நம்ம இப்ப பேசுறதுல இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் கடைசி கேள்வி, உங்களுடைய எதிர்பார்ப்பு எடப்பாடியோடு சேர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான வியூகத்தை அமைத்திருக்கிறீர்கள்? இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 10 மாதம். எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இங்கு தமிழகத்தில் தலைமை வகித்து பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்றிணைந்து 200 சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் கூட்டணியாக வெல்வோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலக்கத்தில் செல்வார்கள். இது தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்க போகிறது. எங்களை பொறுத்தவரை ஊழலற்ற அரசு என்றால் அது என்ன என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக 2026 அமையும் என்று நம்புகிறோம். நீங்கள் கூட்டணியாக 2 பேரும் இருக்கிறீர்கள், அதிமுகவும் பாஜகவும். உண்மையிலேயே வெற்றி உங்களை நோக்கி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். திமுகவின் மீது இருக்கிற வெறுப்பு புரிகின்றது. அதிகமான வெறுப்புடையவர்களாகவும் இருக்கிறார்கள். களத்தில் திமுகவை மக்கள் ஆதரிக்க மறுக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றால் ஆரம்ப கட்டமே உங்களுக்கு முரணாக இருக்கிறது. அதிமுகவுடைய வைகை செல்வன் போன்றவர்கள் கூட்டணி தான், ஆனால் ஆட்சியில் கூட்டணி அல்ல. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலையே இதுவரை வரலாற்றில் இல்லை என்று மறுக்கின்ற போது அடிப்படையிலே கோளாறு, முதலும் கோளாறு, முற்றிலும் கோளாறு. எங்குமே கோளாறு கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாம் ஆட்சி அமைப்போம், பெரும்பான்மையாக நாம் வெல்வோம் என்று சொல்வது இயல்பு. அது பாஜகவாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், காலம் ஃபுல்லாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே இருப்போம் அப்படின்னு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எங்களுடைய மூத்த தலைவர்கள் எங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நாம் பெரும்பான்மையை வெற்றி பெறணும், நாமும் ஆட்சி அங்கம் வகிக்கணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைக்க வேண்டும் என்று எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லுவது போன்று எல்லா கட்சியிலும் சொல்லுவாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் சொல்லலையா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவர் கொடுப்பாங்களா? திமுக கொடுப்பாங்கன்னு அவர் நம்புறாரா? இல்ல. ஆனா அவர் சொல்றாரு எங்க கொள்கை இது, நாங்க சொல்றோம். அப்படி எல்லா கட்சியிலும் சொல்லும் பொழுது 19 மாநிலங்களை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொல்வதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆனால் நாங்கள் தெளிவா சொல்றோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். நிச்சயமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் இருக்கையில் நாங்கள் அமர வைப்போம். நீங்கள் இவ்வளவு தெளிவா நாங்க சொல்லல. நீங்கள் மகாராஷ்டிராவில் நீங்கள் இப்படித்தான் ஆட்சியை பிடித்தீர்கள், இதே பாலிசியில. இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய ஒரு நிமிஷம் இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய வெற்றி ஒரு நிமிஷம் எங்கே போச்சு காங்கிரஸ்? ஒரு நிமிஷம். கர்நாடகாவில் இப்படித்தான் ஆட்சியை பிடித்தீர்கள்,
வைத்துக்கொள்ளுங்கள். 2. மூன்றாவது, தமிழ்நாட்டிலும் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு நீங்கள் செய்கிற இந்த நடவடிக்கையை கட்சி தலைமை உணர்ந்துதான் இருக்கிறது. உங்களுடைய கற்பனை அது. அதிமுக என்பது ஒரு தனித்துவமான கொள்கை உள்ள கட்சி, ஏறக்குறைய 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைவதால் கபலீகரம் ஆய்விடும் என்று திமுகவுடைய வதந்தியை பொய்யை அதிமுகவே நம்புவதில்லை என்பது உங்களை போன்றவர்கள் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக அதிமுக மிகச்சிறப்பான ஒரு கட்சி, அது தொடர்ந்து இயங்கும். பாரதிய ஜனதா கட்சியோடு நட்போடு ஒன்றுபட்ட ஒரே சிந்தனையோடு இயங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சரி, இந்த தேர்தலில் நீங்கள் தேர்தல் நிற்பீர்களா? தமிழக அமைச்சராவீர்களா? எங்களுடைய கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவிற்கு கட்டுப்பட்டு ஒரு தொண்டனாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் தொண்டனாக உழைப்பதற்கு தயார். நீங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். வருகிற காவல்துறைகளை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். இந்த பேபி ஒரு கட்சிக்கு இவ்வளவு தியாகமாக உழைக்கிறீர்கள். பல இடங்களில் கோயில்கள் செல்கிறீர்கள், சமாதானத்தை சொல்கிறீர்கள், நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உயிரை கூட நீங்கள் துச்சமென மதித்துத்தான் இந்த பங்கில் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராக ஆக வேண்டும், ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றா? பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணையும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு சீட்டு வேணும் என்ற நோக்கத்தில் நான் இணையலை. ஏன்னா அதெல்லாம் வேணும்னு எதிர்பார்த்தால் நான் இவ்வளவு நெருக்கடியான ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமோ உயிரை பணயம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தன் உயிர் தான் பெருசு. எம்எல்ஏ பெருசா உயிர் பெருசானா உயிர் பெருசு, எம்பி பெருசா உயிர் பெருசானா உயிர் பெருசு, அமைச்சர் பெருசா உயிர் பெருசானா அப்போ உயிர் தான் பெருசு. உயிர் இருந்தால் தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். எனக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. கடந்த 3 முறை நான் உயிர் பிழைத்து வந்திருக்கிறேன். கடுமையான கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறேன்னா அப்ப இந்த அற்ப பொருட்களுக்கான ஆசை கிடையாது. என்னுடைய நோக்கம் பெரிது. பாரதத்தில் உள்ள 20 கோடி மக்களும் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும். நாட்டின் மிகப்பெரிய கட்சி, ஏன் உலகின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வெறுப்பு பார்வையோடு பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பான்மை சமூகத்தோடு தொடர்ந்து அந்த வெறுப்பு என்பது நாளை மிகப்பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும். இந்த தேசத்தில் பாதுகாப்பாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அது பெரிய பிரச்சனைக்கு உருவாகும். அப்ப நல்லிணக்கத்தை உருவாக்குவதுதான் என்னுடைய முதல் நோக்கம். அது இன்றைக்கு தமிழகத்தில் சாத்தியமாக இருக்கிறது. இந்து மக்கள் என்னோடு அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய மக்களும் புரிந்திருக்கிறார்கள். வேலூர் இப்ராஹிம் தன்னுடைய மத அடையாளத்தையோ மத நம்பிக்கையோ தன்னுடைய தொழுகைகளையோ தன்னுடைய எந்த விஷயத்தையும் அவர் விட்டுக் கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சியில் அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார். அப்ப அவருக்கு ஒரு மரியாதை அங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மரியாதை நமக்கும் கிடைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது கிடைக்கும். கட்சி நிச்சயமா எனக்கான வாய்ப்பு வழங்கும் நான் நம்புறேன். வாழ்க்கை வரும். ஆனால் இங்கே ஒரு பதிலை சொன்னீர்கள். தமிழ்நாட்டில் எப்போதும் இந்துக்கள் என்று ஒன்றும் முஸ்லீம்கள் ஒன்று இல்லை. எப்போதும் மாமன் மைத்துனராக அண்ணன் தம்பியாகத்தான் இருக்கிறார்கள். ஒருவேளை சில சக்திகள் உள்ளே வந்துதான் அதை கெடுத்து விடுவார்கள் என்று தான் அது அச்சமே தவிர நீங்கள் எல்லாரும் வந்து மாமன் மைத்துனரை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நிலை தமிழ்நாட்டில் இல்லை. இருக்கிறதா? எங்கேயாவது இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கிறதா? திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் ஏற்படுத்தலாம். திருப்பரங்குன்றத்தில் பாஜக இல்ல, அடிப்படைவாதிகள் ஏற்படுத்தலாம். திருப்பரங்குன்றத்துல கோவில் புனிதமானது, அந்த மலை புனிதமானது. அந்த மலைக்கு கீழே மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்ற நவாஸ்கனி ஆட்டில் உட்கார வச்சு சாப்பிட வைத்தார் என்றால் அது புனிதத்தை கெடுக்கக்கூடியது. இதுவரை ஒன்றும் புனிதம் என்று யாரும் சொல்லவில்லையே. அதை சுத்திய கிரிவலம் வராங்கன்னா புனிதமிக்க மலை இருந்தாதான் அது கிரிவலமே வருவாங்க. நான் என்ன கேட்கிறேன், பல்லாண்டு காலமாக அந்த சிக்கந்தர் பாஷா மலையோ முருகனுடைய பெருமானுடைய விவகாரத்தில் எந்த காலமும் தமிழகத்தில் ஒரு குழப்பம் வந்ததில்லையே. அது என்ன புதிய குழப்பம்? புதிய குழப்பம்னா எஸ்டிபிஐ கட்சியினர் ஆட்ட கழுத்துல போட்டுக்கிட்டு நாங்க ஒரு 500 பேர் போய் ஆடையும் அறுத்து பலியிடுவோம்னா எப்படி இந்துக்கள் சும்மா இருப்பாங்க? இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிற இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இருக்கு, அவன் எதிர்குரல் கொடுப்பானா இல்லையா? கலவரத்தை தூண்டுவது யார்? நாங்கள் ஏன் அச்சப்படுகிறோம் என்றால், ஒரு நெறியாளராக கோவையில் நடந்த மீண்டும் தமிழ்நாடு வரக்கூடாது. மண்டைக்காடை போன்ற ஒரு மண்டைக்காடு தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது. இது உலகத்திற்கே மாமனும் மைத்துனரும் அண்ணனும் தம்பியுமாக ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். உங்கள் தாத்தா நீங்கள் சொன்னீர்கள் ராமசாமியாகவும் கந்தசாமியாகவும் இருந்திருக்கிறார் என்று. அந்த கந்தசாமி வழிபட்ட வலையின் மறு உருவாக்கம் தான் இன்றைக்கி நாகூர் தர்காவில் அதே இந்துக்களுடைய செயல்பாடுகளைத்தான் இருக்கிறது. அந்த வளர்ச்சி கிடையாமல் மாமனும் மைத்துனராகவும் அண்ணன் தம்பியாகவும் வளர வேண்டும். அது சிறக்கும். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் பிரதிநிதியாக மாநில அங்கத்திற்கோ எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எங்களது அமைவிற்கு வந்ததுக்கு உங்களுக்கு உளப்பூர்வமான நன்றி. வாழ்த்துக்கள்.